சில மாணவர்கள் அல்லது தொழிலாளர்கள் எந்த நேரமும் மந்தமாகவே காணப்படுவார்கள். இதனால் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு கஷ்டப்படுவார்கள். இதற்கு அவர்களுடைய கிரக நிலைகள் காரணமா அல்லது அவர்களுடைய ஆரோக்கிய குறைபாடு காரணமா? இந்த பிரச்சனைக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது மருத்துவ ரீதியாகவோ மனோ தத்துவ ரீதியாகவோ தீர்வுகள் காண முடியுமா? பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சிறப்பு. டாக்டர், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பாடலை கேட்டிருப்பீங்கல்ல டாக்டர்? நம்ம நேர்களுக்கு கடன் வச்சிருக்கோம் டாக்டர். எப்போ? 2 கடன் டாக்டர். எப்படி சொல்றேன் கேளுங்க டாக்டர். 2 வாரமாக மருவுக்கு மருத்துவம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஓடிடுச்சு. அப்புறம் போன வாரம் டாக்டர் அந்த புற்றுநோய்க்கு ஒரு மருத்துவமே இருக்குன்னு சொன்னீங்க. இந்த புற்றுநோயை தடுக்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் நான் கேட்டிருந்தேன். டாக்டர் சொன்னீங்க இதுக்கு ஒரு மருத்துவமே நான் சொல்றேன்னு. இது ரெண்டையும் முதல்ல பார்த்துருவோம் டாக்டர். நிச்சயமா. அதாவது முகத்தில் அல்லது கழுத்தை சுற்றி மறு எங்கன்னா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்திர பாலாடின்னு சொல்லுவாங்க. அது மலேசியாவில் எங்கே வேணால் கிடக்குது. அம்மான் பச்சை கூட சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதை அந்த இலையை நல்லா ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா ஊறும். அதான் சித்திர பால் ஆடைன்னு அது சொன்னாங்க பேர். உடச்சிங்கன்னா அது பால் வரும். எடுத்து அந்த மறு மேலே வைக்க வேண்டியது தான். டெய்லி உடச்சி எங்கெங்கே இருக்கோ அங்கே வைக்கலாம். கண்ணில் கூட வைப்பாங்க சில பேர். நாளாக வச்சுருக்காங்க கண்ணில். இதுக்கப்புறம் இந்த வெள்ளை எருக்கன் செடின்னு ஒன்று இருக்கும். வெள்ளை எருக்கன் செடியில் வெள்ளை எருக்கன். அதை அந்த இலையை உடச்சின்னா பால் வரும். அந்த இலையை உடச்சி சின்ன போத்தலில் அப்படியே வச்சுக்கிட்டா இப்போ அந்த பால் ஊற்றிக்கிட்டே நிற்கும். இந்த பால்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து ஐஸ்பெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பஞ்சில் தொட்டு எங்கெங்கே மரு இருக்கோ அங்கே வச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். பால் முடிஞ்சுன்னா திரும்ப போய் எடுத்துக்கலாம். இது மருவுக்குள்ள வைத்தியம். புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சிறப்பான ஒரு மருத்துவத்தை வைத்திய ரத்னம் பலராமையா என்னோட ஆத்மீகமான ஒரு குரு, அவர் சொன்ன ஒரு வைத்தியத்தை நான் பல பேர்த்துக்கு சொல்லி அவங்க இப்போ போயிடுவாங்க அப்போ போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5-6 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அப்போ யார் வேணால் அதை செய்யலாம், வராதவங்க கூட செய்யலாம். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இதை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வளர்பிறையில் கருந்துளசியை கொண்டு பறிச்சுக்கிட்டு வாங்க. கழுவி காய போட்டுருங்க. வேப்பிலை ரொம்ப முத்தல் வேண்டாம், ரொம்ப இலசு வேண்டாம். உருவி கொண்டாந்து கழுவி காய போட்டு வச்சுக்கோங்க. மிளகு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மிளகு எலுமிச்சம் சாரில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு காய வச்சுக்கோங்க. எத்தனை நாள் ஊற வைக்கணும் டாக்டர்? ஒன் டே ஊற வச்சா போதும். கருந்துளசி அரைச்சது 100 கிராம், வேப்பிலை 100 கிராம், இந்த மிளகு 30 கிராம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. பிளேண்டெல்லாம் அரைச்சி யாராருக்கு இருக்குதோ அவங்க வாயில் போட்டு மோர் குடிக்க வேண்டியதான். இல்லை பால் குடிக்கணும், சுடுதண்ணி குடிக்கலாம். மோர் தான் சிறப்பு. இல்லாதவங்க அதாவது உடல் பருமன் கூட உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்லாம். எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். நிச்சயமாக அசைவ உணவு குறைச்சிடுங்க. இந்த திடீர் உணவுலாம் குறைச்சிட்டு இதை சாப்பிடுங்க. நிச்சயமாக பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவம். இந்த மருத்துவம் நோய் எதிர்ப்பு சக்தி நிச்சயம் அதிகரிக்கும். அற்புதமான ஒரு மருத்துவம் டாக்டர். இது அவசியமான இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்று டாக்டர். ஏன்னா உணவெல்லாம் நம்ம வெளியில் சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட்றதே குறைவு. இப்போ அவசியமான ஒன்று. மிக்க நன்றி டாக்டர். இந்த வாரத்துக்கான கேள்விக்கு வந்துடுவோம் டாக்டர். சரி டாக்டர், சில பேர் பார்த்தோமா மந்தமாகவே இருப்பாங்க, அப்போ படுத்தே இருப்பாங்க. அவங்களுக்கு எது செய்யுமே மூடு இல்லாத மாதிரியே இருப்பாங்கல்ல டாக்டர். அதனால் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே தடைப்படும். இது அவர்களுடைய கிரக நிலைகள் காரணமாக இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு, மந்தமாகவே இருக்கிறதுக்கு, அல்லது அது ஆரோக்கிய குறைபாடா? இதை சொல்லிட்டீங்க டாக்டர். அப்படியே இதுக்கு நிவர்த்தியும் சொல்லிட முடியுமா? நிச்சயமாக முடியும். ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருந்தால் அவங்க சோம்பல் ஆயிடுவாங்க. மறக்காதீங்க, அது வக்ரமாச்சுன்னா சுறுசுறுப்பாயிடுவாங்க. இது வேறு கதை இருக்குது.
சனி சந்திரனை பார்த்தா மனோகரனை பார்த்தா அவங்க மந்தமாயிருவாங்க. இந்த ராகு பார்த்தாலும் அவங்க மந்தமாயிருவாங்க, கேது பார்த்தாலும் மந்தமாயிருவாங்க. இதை ஜாதக ரீதியான இன்னும் நிறைய குறிப்புகள்லாம் உண்டு. அவங்களோட குண ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இயற்கையாகவே ஏன் நம்ம வேலை செய்யணும், மற்றவங்க செய்யட்டும், மற்றவங்க பார்க்கட்டும், நம்ம இப்படியே நிற்போம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த கனவு காணக்கூடிய தன்மை நிற்காது. நாளைக்கு இப்படி வரணும் அப்படி வரணும் அந்த எண்ணம் இருக்காது. கோல் செட்டிங் இருக்காது. இது ஒன்று. மற்ற கிரக நிலையோ அல்லது வாழ்க்கையில் சூழ்நிலையோ அதை தாய் தாப்பன் வந்து அவங்கள ஊட்டி வளர்த்து செல்ல பிள்ளையா வளர்த்துட்டாங்கன்னா இயற்கையாக அவங்க வந்து மந்தமாயிருவாங்க. இது ஒரு காரணம் உண்டு. மந்திரங்களை படிங்க. நிறைய வந்து சர்வாங்காசனம் சொல்லக்கூடிய தலைக்கீழ நிற்கல அந்த ஆசனம் போடுங்க. விளையாட்டுத்துறையில் போய் ஈடுபடுங்க. கோல் செட்டிங் பண்ணிக்க. அவர் அருள் சொன்ன மாதிரி ஏதாவது வாழ்க்கையில் நான் இப்படி வருவேன்னு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உழைக்க நிச்சயமாக வந்து சனி லக்னத்தில் இருந்தாலும் சரி, சனி சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறி வந்துடலாம். சுறுசுறுப்பு தானாக வந்துவிடும். அவளுக்கு உணவு வந்து சோத்தெல்லாம் குறைச்சிருங்க. மந்த உணவெல்லாம் குறைச்சிடலாம். எது மந்தம்னா எது வாய்வு உண்டாக்கக்கூடிய உணவெல்லாம் வந்து குறைச்சிட்டிங்கன்னா மந்தத்தன்மை போய்விடும். நன்றிங்க டாக்டர், தெளிவான விளக்கம் டாக்டர், மிக்க நன்றி. நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் சொன்னோடனே நேர் ஒருத்தவங்க அழைப்பில் உடனே வந்துட்டாங்க. பார்த்துருவாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் ஜோதி, நான் தாப்பாலேருந்து கூப்பிடுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜோதி. என்னோட குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கு. திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்குது. சும்மானு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. டாக்டரை பார்த்துட்டேன். ஆனா டாக்டர் ஒண்ணும் இல்ல, பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாதகமும் பார்த்தேன், ஜாதகமும் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு. ஹைப்பரா இருக்காங்க அவங்க குழந்தை. என்ன வயசுன்னு தெரியல. 7 வயது. முதல்ல சந்தோஷப்படுங்க. ஏன்னா சாதிக்க போற குழந்தை தான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணோம். ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கல. சார் உடச்சிக்கிட்டு இருக்காரு, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குழந்தையும் ஒரு குரங்கும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சக்தி நிறையா நிற்கிது, ஏதாவது ஒரு பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுடைய எனர்ஜியை சரியான ஒரு முறையில் நீங்கள் சேனல் பண்ணலாம், படிக்க வைக்கலாம், அல்லது வந்து விளையாட்டுத்துறையில் போடலாம், ஏதாவது ஒரு வீட்டு வேலையை கூட அவங்களுக்கு நீ வந்து கொடுக்கலாம். இப்படி பண்ண சரியாக வந்துடும். அதிகமான சீனியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க, சளியும் சீக்கிரம் முடிச்சிடும். சீனி வந்து நாடியில் வந்து கபநாடி, இனிப்பு வந்து கபநாடியில் வருது, சளி பிடிச்சிடும். இது ஒன்று. இரண்டாவது, அவங்களுக்கு வந்து நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சொல்கிற மாதிரி இல்லைங்களா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. உணவில் வந்து காரத்தன்மையை வந்து குறைச்சிருங்க. அவங்க வந்து அமைதியாவாங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை கொடுத்து நீங்கள் படிக்க சொல்லுங்கள். அவங்க படிக்க மாட்டாங்க. அப்போ சொல்லுங்கள், இதை படிச்சிங்கன்னா நீ இப்படி ஆகலாம் அப்படி ஆகலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா மெதுவாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி நீங்கள் குழந்தைய வளர்த்தா தான் அவங்க வந்து அமைதியாவாங்க. தவிர குழந்தை அதாவது நீங்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும், அமைதியாக முடியவே முடியாது. குழந்தைக்கு அதிகமான சக்தி இருந்தால் நிச்சயமாக அவங்க வீரியமாக தான் நிற்பாங்க. அந்த வீரியத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு நீங்கள் பாருங்கள், குழந்தை நல்லா வந்துடும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். புரட்டாசி 7ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரம், அதிகாலை 12:38 வரை உள்ளது. தேய்பிறை சஷ்டியில் வந்து உள்ளது. பிறகு வந்து சப்தமி தேதி இன்னைக்கு. சந்திராஸ்தமம் யாருக்குன்னு பார்ப்போம். துலா ராசிக்கு 22ஆம் தேதி, அதாவது நேற்றுலேருந்து போய்கிட்டு இருக்கு. 24ஆம் தேதி 12:30 மணி பகல் வரை போகும். விருச்சிக ராசிக்கு 24ஆம் தேதி 12:00லிருந்து 26ஆம் தேதி 7:50 இரவு வரை போகும். தனுசு ராசிக்கு 26ஆம் தேதி 7:50லிருந்து 29ஆம் தேதி வெடிகாலை 6 மணி வரை சந்திராசிரமம். முதல் ராசியான காலபுருஷ ராசி மேஷ ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் சில முடிக்காமல் இழுத்து கொண்டே போகும். வார மத்தியில் கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. மன அழுத்தம் அதிகரிக்கும். இருந்தாலும் வருமானம் சீராக தான் இருக்கும். தன லாபம் உண்டு. வார இறுதியில் இடுப்பு வலி, கால் பிரச்சனை ஏற்படக்கூடும். பாரமான ஒரு பொருட்கள் ரொம்ப தூக்க வேண்டாம். விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண் மூலம் பிரச்சனை உருவாகும். அதனால் பகை விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
மேசராசிக்காரங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் சீராக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா என்று யோசிப்பீர்கள். ஆய்வுக்கு பின் ஆரம்பிக்கலாம். மாணவர்களுக்கு மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தூக்கக்குறைவு, ஓய்வு குறைவு ஏற்படலாம். அதனால் நல்ல ஒரு ஓய்வு எடுத்து நல்லா தூங்குனீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக வந்து ஒரு அமையும். ரிஷபராசி பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் வாகனம் நிறுத்துமிடம் சாலைகளில் தண்டம் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் சாலையோட விதிமுறைகளை அனுசரித்து போங்க. வார மத்தியில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாம் இனிதாக முடியும். காரிய வெற்றிகள் உண்டு. பண வரவு உண்டு. தாய் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். பொறுத்து செல்லுங்கள். காதலியுடனும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பொறுமையை கையாள வேண்டும். குழந்தை பிறப்புக்கான பாக்கியம் உண்டு. ஆளுமை பண்பு அதிகரிக்கும். அனைவரும் ஆதரவாக இருப்பார்கள். தோளில் அதிகபட்சமான அழுத்தம், கழுத்து வலி இதெல்லாம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகமாகும். ஆனால் வரவு உண்டு. பணி நியமனங்களுக்கு வாய்ப்பு வரும் அல்லது பணி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. டாக்டர், ரிஷபராசியை பார்த்துட்டோம். சரி. அப்பா, அம்மா, காதலி 3 பேர்கிட்டையும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குன்னா சுத்தமாக லாக் ஆகிட்டாருல்ல டாக்டர். எங்கேயுமே ஓட முடியாத அளவுக்கு. அதில் நீங்கள் பாருங்கள், அப்பா அம்மாவுக்கு பயப்பட மாட்டாங்க, காதலிக்கு பயப்பட. அங்கே பேசுகிறாரு, அப்பா அம்மா கிட்ட எடுத்து பேசுகிறாரு. அங்கே ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் தெரியும், ஒரு கேரண்டி இருக்கு, கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்கன்னு. அங்கே அவ்வளோ கேரண்டி கொடுக்க முடியாது. இல்லை. அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போமே. மிதுன ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கல்வியில் செலவுகள் உண்டு. அதாவது புஸ்தகம் வாங்கினீங்கல்ல, இதெல்லாம் வந்து செலவல்ல, சுப செலவு. இதெல்லாம் வார மத்தியில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் கோபத்துடன் படபடப்புடன் இருப்பீர்கள். வார இறுதியிலேயே காரிய தடைகள் உண்டு, செலவுகளும் உண்டு. கர்வத்தை குறைக்க வேண்டும். தந்தையிடம் பண்பாக நடந்து கொள்ளுங்கள். மனைவியின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இந்த வாரத்தில் வாகன தொழிலில் உள்ளோருக்கு இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதாவது கார் சேல்ஸ்மேன் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு திருமண தொடர்பான பேச்சுகள் வரம் வருதல் இந்த வாரம் செய்திகள் வரும். முகத்தில் சில பேருக்கு வந்து பருக்கள் ஏற்படும். இது வந்து இந்த பருக்கள்லாம் போகிறதுக்கு வந்து சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தேங்காய் வாங்கி அதை உடச்சி, அதை கடையில் கொடுத்தா உடச்சி கொடுத்துருவாங்க. 4 தேங்காய் திருப்பி கொண்டு வந்து நீங்களே நல்லா புளிஞ்சு, அதை துணியில் போட்டு புளிஞ்சு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டு ஐஸ் பெட்டில் புல்லை போட்டுங்க. மேலே ஃப்ரீசரில் எல்லாம் கீழே வச்சுருங்க. நாளைக்கு காலையில் எடுத்திங்கன்னா மேலே பால் நிற்கும், கீழே தண்ணி நிற்கும். சமயத்தில் வந்து அதை பிரிஞ்ச உடனே எடுத்து ஃப்ரீசரில் போட்டு கட்டியாக போயிடும். கத்தி விட்டுனா பால் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அப்படி கையில் இரும்பு சட்டில் போட்டு 1/2 மணி நேரத்தில் நீ கொதிக்க வச்சிங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிடும். எடுத்து பத்திரப்படுத்துங்க. அடுத்த ராசியில் மிச்ச பலனை நான் சொல்கிறேன். டாக்டர், இந்த கர்வத்தை பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர். சரி. கர்வத்தை குறைக்க வேண்டும்னு இது சிறு பிராயத்திலே நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். இப்போ கர்வம் எங்கே தோன்றதுன்னா, நான் நினைக்கிறேன் டாக்டர், இந்த பணக்காரர்கள், நம்மளாம் பணக்காரவங்க தெரியுமா, அவங்களாம் ஏழைங்க தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு எண்ணம். இன்னொன்று, நம்மளாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, அவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, இந்த மாதிரியான ஒரு எண்ணம். இதை பசங்கள்கிட்ட, சின்ன பசங்களே சொல்லும் போது அந்த கர்வம் அவங்களுக்கு தோன்றுதோன்னு தோணுது. டாக்டர் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகளை வளர்க்கும் போது இதெல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடாது. சரிங்களா? அங்கே அது ஒரு நஞ்சை கலக்கிற மாதிரி இல்லைங்க டாக்டர்? நிச்சயமாக அது வந்து பல பேர் மனத்தை வந்து பாதிக்கப்பட வச்சிடும். சிறு பருவத்திலே போயிட்டு நான் இப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, நீ அப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கர்வம் பார்த்தீங்கன்னா பல பேர்த்த வந்து பல சமயங்களை கவுத்து விட்டுருக்கு. ஏன்னா அறிவை தான் ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும். அறிவை தான் கொள்முதல் பண்ண வேண்டும். அது அனுபவமாக மாறும் பொழுது யாரிடமும் அன்பாக பழகும் போது ராமலிங்க சுவாமி சொல்ற, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனேன்னு சொல்றாரு. அப்படி அன்பு காட்டினாங்கன்னு சொன்னா வந்து கர்வம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பசங்களுக்கு இந்த அன்பின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கலாம் டாக்டர். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போமே. கடகராசி பலனை பார்க்கலாம். வார ஆரம்பத்தில் புதிய நட்பு. உங்களுடன் படித்த பழைய மாணவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வார மத்தியில் வீட்டுக்கான செலவுகள் அதிகரிக்கும். வீட்டை சீர் செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படும்.
சிலருக்கு இந்த பைப்பு குழாயில் வந்து பிரச்சனைகள் வரும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம், பிரச்சனைகள் தீரும், செல்வாக்கு கூடும், நிம்மதி உண்டாகும். இந்த ராசிகள் தொடர்ந்து குழப்பங்களும் பயங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனதில் நிம்மதி இருக்காது. மந்திரத்தை படிங்க, பூக்குளியல் செய்யுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிம்மதி வந்துடும். இந்த அஷ்டம சனி தான் இவ்வளோ ஒரு வேலையும் பார்க்குறாரு. தேவையற்ற கற்பனையை பெருக்க வேண்டாம். அந்த கற்பனை நல்ல கற்பனையாக இருந்தால் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். கெட்ட கற்பனையாக இருந்தால் நிச்சயமாக கெட்டதை கொடுக்கும். நீங்கள் எதை நீ நினைக்கின்றையோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். முகத்தில் பருக்கள் சொன்னா இல்லைங்களா, இப்போ அந்த பருக்களுக்கு தினம் தேங்காய் எடுத்து என்ன பண்ண, இரவில் படுக்கிறதுக்கு முன்னே முகத்தெல்லாம் பூசிடுங்க. பருவுள்ள இடத்துல காலையில் எழுந்திரிச்சு பச்சைப்பயிறு மாவோ அல்லது வந்து இது கடலை மாவோ இதை முகத்தில் பூசி தேய்ச்சி நல்லா குளிச்சிருங்க. இரவில் வந்து படுக்கும்போது அன்னைக்கு என்ன பண்ணுங்கள், படிகாரத்தை நல்லா தூளாக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு குழச்சிங்கன்னா அந்த தண்ணி மாதிரியே நிற்கும். அதாவது முகம் ஃபுல்லாக பூசி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு பவுடர் பூசுன மாதிரி ஆயிரும். தூங்கி காலை எழுந்து அதை கழுவிடுங்க. ஸோ ஒரு நாள் எண்ணெயை பூசுறீங்க, ஒரு நாள் படிகாரம் பூசுறீங்க இரவில். இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. அதிகமான கார உணவு, அதிகமான இந்த சாக்லேட் சொல்லக்கூடிய இனிப்பு வகைகள்லாம், இந்த திடீர் உணவை தவிர்த்துருங்க. எண்ணெய் பொருளை தவிர்த்துட்டிங்கன்னா முகம் பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்து இளமையில் அனுபவித்து வந்த ஒரு வீட்டு குறிப்பை இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்கிறேன். டாக்டர் 4 ராசிகளை பார்த்துட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சரளா நீலாயிலிருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஓகே ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, என்னுடைய கேள்வினா, சித்தர் வழிபாட்டு மூலமா இந்த கர்ம நோயையும் கிரக தாக்கத்தையும் குறைக்க முடியுமா? அருமையான ஒரு கேள்வி. நிச்சயமா. நான் ஜாதகம் வந்து படிக்க ஆரம்பித்ததுலேருந்து, ஜாதகம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து யார் பார்த்தாலும் இது வந்து உருப்படாத ஜாதகம், சரியாக வராதுன்னு சொன்னாங்க. இது மென்மேலும் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி உண்டு பண்ண. நான் பல பேர்த்த பார்த்தேன். என்னுடைய காலகட்டத்தில் இளமையில் பார்த்தா ஒரு 30 பேர்த்த பார்த்துருப்பேன். அகத்தியரை போய் பிடித்தேன். சிக்கனை பிடித்தேன் தேவனேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய அவரை பற்றி மந்திரங்கள் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் நூலுங்களை. இந்த கிரகத்தோட தாக்கமெல்லாம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாபாஜியை பிடிச்சேன். பிராணயாமம், தியானம், யோகாசனம் இதெல்லாம் பழக ஆரம்பித்தேன். அந்த கிரகம் எது வந்தாலும் சரின்னு பார்த்துருன்னு நினச்சேன். ஒன்று ஒன்றா கெட்ட பலன்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு நிலைமையில் வந்த சித்தர் வழிபாட்டில் யோகத்தை சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நிச்சயமாக சிறப்பான ஒன்று. கர்மத்தை எப்படி நீங்கள் கழிப்பதுன்னா, ஏற்கனவே பண்ணதை இப்போ தான தர்மம் நீங்கள் பண்ணுங்கள், நல்லதையே பண்ணுங்கள். இனி அடுத்த உங்களுடைய பிறவி நல்லா இருக்குன்னா இனி பாவத்தை பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனும் கிரகத்தோட தாக்கமும் நிச்சயமாக குறையும். சித்தர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. நன்றி ஐயா. அம்மா, அற்புதமான கேள்வி அம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அழைப்புக்கு நன்றி. இன்னொரு நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கவிதா, டைப்பிங்லேருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா, எனக்கு என்னோட பிள்ளைக்கு வந்து தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அது வந்து ஒருத்தர் கேட்டா வெத்தலையும் சூடத்தலையும் சுத்தி போட்டா நல்லதுன்றாங்க, ஒருத்தர் வந்து பட்டை மிளகா உப்புன்றாங்க. சரி. எந்த முறை சிறந்த முறைன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ரைட்டு. மிகச்சிறந்த முறை பெரியோருங்க வந்து நூலில் எழுதி வச்சுருக்காங்க. நான் இதை பலருக்கு சொல்லி கொடுத்த அனுபவம் கண்ட ஒரு முறையை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நூலில் படிச்சுட்டு வந்து நான் எதுவுமே பேசுறது கிடையாது. என் அனுபவத்தை தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு மிகச்சிறந்த முறைன்னா அது வந்து தேங்காய் தான். நீங்கள் வந்து இந்த சல்லிய தோஷம் இருக்குது பூமியில் அப்படின்னா, இந்த வாஸ்து பூஜையில் பாருங்கள், ஒரு மட்டையை எரித்து இழுத்துக்கிட்டே போவாங்க அந்த பூமி ஃபுல்லாக போயிட்டு அந்த உள்ள தோஷத்தை போக்குறதுக்கு. சில மதங்களில் என்ன பண்ணுவாங்க, உப்பு எடுத்து வீடு ஃபுல்லாக போட்டுருவாங்க. அதாவது புதுமனை புகுவிழா செய்கிறதுக்கு முன்னே தென்னங்குச்சியில் தான் கூட்டி வெளியே தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காயில் சூடம் வச்சு குழந்தைங்களை சுற்றி போட்டு அந்த தேங்காயை உடைச்சிங்கன்னா எல்லா தோஷமும் போகும். ஒரு குழந்தைக்கு வந்து பிரச்சனை அடிக்கடிக்க வருதா, 3 நாளைக்கு ஒரு முறை வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ உட்கார வச்சு தேங்காயில் சூடத்தை வச்சு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சகல தோசைப்பாவம் நசி மசி அப்படின்னு சொல்லுவாங்க. நசிந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை படித்து நீங்கள் போட்டு உடைக்க வேண்டியது தான். நிச்சயமாக தீரும். தர்ப்ப புள்ளியாக ஊற வச்சு அவங்கள குளிக்க வைக்கலாம்.
பூவெல்லாம் போட்டு கூட குளிக்க வைக்கலாம், தோஷம் கண்டிப்பாக தீரும். இது எந்த தோஷமா இருந்தாலும் பரவாயில்லைங்களா டாக்டர்? எந்த தோஷமாக இருந்தாலும் பரல, ஓஹோ, நிச்சயமாக செய்யலாம். அதாவது குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கும் செய்யலாம். குழந்தைகளுக்கு ஆமாம், திருஷ்டியெல்லாம் இதில் போகும். நன்றிங்க டாக்டர். அம்மா அழைப்புக்கு நன்றி. அம்மா அழைப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஓகே, என் பேர் ரேவதி, நான் பிணைங்கிருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஓகே, நான் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ரைட்டான டைமா என்னன்னு தெரியல, அது கேட்கலாம் தான். உங்கள் ராசி என்னம்மா? நான் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். விருச்சிகம், கேட்ட வயசு என்ன சொல்லுங்க? 49. 39. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? சாப்பாடு கடை, சாப்பாடு. ஏற்கனவே அனுபவம் இருக்காதுல்ல? இருக்கு, ஏற்கனவே செஞ்சிருக்கேன். சரி, அப்போ இப்பயே ஆரம்பிச்சிருங்க. உடனே அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சிருங்க. மே தாண்டுனா உங்களுக்கு அஸ்தம குரு போகுது. அஸ்தம குரு பிரச்சனை உண்டு பண்ணுவார். இப்போ உடனே ஆரம்பிக்கலாம். இப்போ உடனே ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமா. நல்லா சமைப்பீங்களா? சுவையா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். ஆரோக்கியமா சமைப்பீங்களா? நல்ல ஆரோக்கியமா சமைப்பேன், ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அப்ப நல்லா வரும். பண்ணியாச்சு. தெரிந்த தொழில் செய்யுங்க, நிச்சயமா நல்லா வருவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப நன்றி. அம்மா வாழ்த்துக்கள். அம்மா இல்ல, அம்மா கவனிக்கணும் டாக்டர். சொல்லிட்டே இருந்தேன், கேட்ட கேள்விக்கெல்லாம் முதல் சொன்னாங்க நல்லா சமைப்பேன், நல்லா சமைப்பேன்னாங்க பாருங்க, அந்த கான்ஃபிடென்ட். அட்ரஸ் கேட்டுக்க, நீங்க பிணைங்கால் தானே? ஆமாம், அட்ரஸ் கேட்க மறந்துட்டேன். அம்மா அழைப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடங்கவிருக்கும் அந்த உணவு வியாபாரத்துக்கு வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நேர அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஆமாம், என் பேர் நிர்மலா. நான் கேலம்பத்தாலேருந்து, ஜோஹபார்லேருந்து கால் பண்ணுறேன். கேள்வி என்னம்மா? என்னோட மகளுக்கு 2 பிரச்சனை இருக்கு. அவங்களோட நட்சத்திரம் அஸ்வினி, மேஷராசி. பிரச்சனை என்னன்னா, அவங்க தூங்கும்போது ஆஸ்ட்ரல் டிராவலிங் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. சரி. ஆஸ்ட்ரல் டிராவலிங் அவங்க போறதுனால அவங்களுக்கு நல்ல சரியான தூக்கம் இல்லை. சரி. அப்புறம் அந்த உயிர் அந்த மேல ட்ராப் பண்ணிக்கணும்னு ஒரு பயம் வேற அவங்களுக்கு. இது ஒரு பிரச்சனை. சரி. ரெண்டாவது அவங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் இந்த மருந்துனால இன்னும் ஏறிடுச்சு, மரண பயம் வந்துருச்சு. சரி. ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு அடிக்கடி இந்த என்சைட்டி வரும். சரி. அப்புறம் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆக போற நிலை வந்தனால அவங்களுக்கு அந்த ரொம்ப கூடிருச்சு. இப்போ ஒரு 10-11 மாசமா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. சரி. வெளியே நடக்கலாம் போலாம், ஆனா கார்ல ஏறினாலே அவங்க என்சைட்டி வந்துருது. இதுக்கு என்ன தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன வயசு சொல்லுங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு இப்போ 31 வயசு. 30. எஸ்ட்ரோ டிராவலிங் சொல்றீங்களா, அது என்னமா? அது இந்த வேற டிமென்ஷன் எஸ்ட்ரல் டிராவல் ஆன்மாவை. சரி. அதாவது தூக்கத்துல அந்த இப்ப நீ சொல்றத பார்த்தா இது ஒரு பெரிய விஷயம். என்ன சொல்றீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அவங்க நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி பொதுவாக கேதுவின் நட்சத்திரம். இது வந்தாலே பயம் தானா வந்துடும். அதாவது வருங்காலத்தை எண்ணி அவங்க பயப்படுவாங்க. இப்போ இது அவங்க எஸ்ட்ரல் டிராவலிங் சொன்னது யார் இது கன்ஃபார்ம் பண்ணா? அவங்களும் தான் சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இங்க வரும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாட வேற இடத்துக்கு போறாங்க. அவங்களே சொல்றாங்க. அதாவது கனவு நிலையில இந்த மாதிரி போகலாம். ஒன்று நிக்குது. சில பேர் அவங்க ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அது உள்ள இருப்பாங்க. இது அது பொருள் நேரம் குறுகிய ஒரு கால நேரமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் பாருங்க. நிறைய மந்திரத்தை படிக்க வைங்க. அவளுக்கு பூக்குளியல் பண்ண சொல்லுங்க. மந்திர ஜபம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இதை பண்ணீங்கன்னா போதும். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று காணுங்க. நம்ம சைடில் மந்திரங்களை படிக்கலாம், பூவெல்லாம் போட்டு குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இதில் கண்டிப்பாக தீரும் இந்த பிரச்சனை. ஓகேங்க, ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. நன்றி. இந்த எஸ்ட்ரல் டிராவல் இப்போ அருமையான ஒரு கேள்விங்க டாக்டர். அதாவது எஸ்ட்ரல் டிராவல் ஒன்று இருக்குது, எஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்குது இல்லைங்க டாக்டர்? அதாவது எஸ்ட்ரல் டிராவல் அது தானால் நம்ம ஆன்மா நம்ம விட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வருது. எஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்றது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது இப்படி இருக்கு இல்லைங்க டாக்டர்? இப்போ டாக்டர் இப்போ ஒரு சொன்னீங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தீங்க.
அப்போது அது வந்து இப்போ டாக்டர் சொன்னது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால், நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால், இப்படி இல்லாமல் சொந்தமாக கூட அது நம்முடைய ஒரு கற்பனை உலகத்தில் கூட இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? முதல்ல ஒரு நிபுணத்துவம் அடைஞ்ச ஒரு டாக்டரை பார்த்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த யோகத்துறையில் உள்ள ஆளை இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். இதை கன்ஃபார்ம் பண்ணாமல் தானே அதை முடிவு பண்ணக்கூடாது. தானே அதை முடிவு பண்ணோம்னா என்ன வேணால் முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமாம், அந்த ஒரு இதுக்கு மதுரை ஜம்பம் சிறப்பு. அப்போ ஒரு சைக்காட்ரிக் பார்க்கறது கூட ஒரு சமயம் உண்மையிலேயே அது எஸ்டல் ட்ராவலாக இருந்தால் அவங்க கொடுத்து வச்ச ஆன்மா இல்லைங்க டாக்டர்? ட்ராவலாக இருந்தால் இந்த இதுக்கு வரமாட்டாங்க. ஆமாங்க டாக்டர். சிம்மராசிக்கான பலன்களை பார்ப்போம் வாங்க டாக்டர். பார்த்துடலாம். சென்ற வாரம் செய்து முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் தற்பொழுது நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க. வார மத்தியில் வரவு அதிகரிக்கும், லாபங்கள் பெருகும், தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து கிட்டும். வார இறுதியில் காரிய தடைகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இந்த ராசிக்கான மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தோன்றும். காதலிலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை தோன்றும். உறவினர் நண்பரிடம் விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் புரிவோருக்கு வேலையில் அலைச்சல் அதிகமாகும், மன அழுத்தம் அதிகமாகும். வேறு வேலையை மாற்றலாமா என்று சிலர் வந்து யோசிப்பாங்க. அப்படி ஒரு வேலை கிடைச்சா நீங்கள் மாறுங்க, கிடைக்காத வரைக்கும் சற்று பொறுமையாக அங்கே இருங்க. சரீர ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு பல்லில் பிரச்சனை வந்து பல்ல பிடுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது சீரமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வந்து கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து அதிகமாகும். எண்ணெய் பொருட்களை தவிர்த்துருங்க. உணவில் அதிகமான கொள்ளை சேர்த்துக்குங்க. கொழுப்பை கொல்லும். அது கடையில் விற்கிறாங்க பாருங்கள் கொள்ளு. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான நிலை ஏற்படும். தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆனால் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யுங்க, நல்லது. டாக்டர், இந்த கொழுப்பு பற்றி பேசுனீங்களே, சரி, கொலஸ்ட்ரால். சில பேர் பார்த்தா எலும்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு செக் பண்ணாக்கா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்குன்னு, கொழுப்பு ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது டாக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு சித்த மருத்துவராக கேட்குறேன் டாக்டர், பார்த்தவொடனே அவர் எலும்பாக இருந்தாலும் சரி, அவர் வந்துட்டு பருமனாக இருந்தாலும் சரி, பார்த்தவொடனே உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா இவருக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு? அதுக்கு ஏதாவது அடையாளம்? 80% கண்டுபிடிச்சிடலாம். என்ன அடையாளம் டாக்டர்? அது நான் பார்த்து கண்டுபிடிக்கலாம், அவங்களே சொந்தமாக கண்டுபிடிக்கலாம். எப்படிங்க டாக்டர்? அடிக்கடி கை காலெலாம் மறுக்குதுன்னா அது வாதம் அதிகமாக போச்சு. வாத நோயாளிக்கு தான் வந்து கொழுப்பு அதிகமாகும். ஓஹோ, வாதம். இந்த அதாவது மறுத்து போகிறது ஒரு பாருங்க, சில பேர் ரொம்ப பருமனாக நிற்பாங்க, கொழுப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எலும்பாக இருப்பாங்க, கொழுப்பு இருக்கும் அதிகமாக. ஆக இவங்க என்ன பண்ணலான்னா கொள்ளு நிறைய சேர்த்துக்கலாம், சாப்பாடில் பூண்டு சேர்த்துக்கலாம், எண்ணெய்களை குறைச்சிடணும். நம்ம என்ன தான் எண்ணெயை குறைச்சாலும் சில தாய்மார்கள் வந்து ஒரு நாட்டுக்கு பட்ஜெட் போடுற மாதிரி சிக்கனம் பண்ணுவாங்க. எண்ணெயை ஒரு முறை சமைச்ச எண்ணெயை சேர்த்து வச்சு திரும்ப அதில் சமைப்பாங்க. இது அவங்க வேணும்னே செய்கிறாங்களா என்ன கேட்டால் அது அறியாமை, ஏன்னா அதை செய்ய மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கே கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டுருவாங்க. ஒரு முறை சமைச்சா அந்த எண்ணெய் திரும்ப பாய்க்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் ஆகுது, அது கொட்டிடணும், அந்த எண்ணெய் பாய்க்கக்கூடாது. நன்றிங்க டாக்டர். அடுத்த ராசிக்கான பார்த்துருவோம். கன்னிராசிக்கான பயணங்கள் உண்டு. முடிவில் எடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். தாயாரின் பொறுப்புகள் அதிகரிக்கும். குழப்பங்கள் ஏற்படும் போது அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்கிட்ட உங்களுடைய ஆலோசனை கேளுங்க. வார மத்தியில் அதிகார பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்திகள் வரும். முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறும். வார இறுதியில் நல்ல காலகட்டம். வியாபாரிகளுக்கு வருமானம் பெருகும். வியாபாரம் ஆரம்பிக்க சில பேர் யோசனை பண்ணுவாங்க. சிறுசாக ஒன்று ஆரம்பிங்க. நட்பு காதலாக மாறும். காதல் விஷயங்கள் நன்மையான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் பொது தொண்டு செய்ய வந்து ஆர்வம் கொள்வீர்கள். சிலருக்கு உடல் வலி, கை கால் வலி, அசதி, வாத பித்த கபம் சரியாக ஒரு முக்கியமான ஒரு வீட்டு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். வீட்டில் சாதம் செஞ்சுக்கலாம். நான் சொல்லும் வீட்டு வைத்தியம் எல்லாம் உங்கள் வீட்டில், அது கடையில், அது பக்கத்தில் உள்ளது. தெரியாத ஒரு மூலிகை நான் சொல்லவே மாட்டேன். சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 200 ml, சுத்தமான பசு நெய் ஒரு 200 ml, சுத்தமான விளக்கெண்ணெய் 200 ml சடியில் ஊற்றுங்க. சும்மா நெருப்பு வைங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு வந்தவொடனே அதை வந்து இறக்கிடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில் உடல் முழுதும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற விட்டு குளிங்க. உடலில் உள்ள உங்களுக்கு தோஷமாக இருந்தாலும் தீரும். உடல் வலி போகும். உடலில் அதனுடைய பொலிவை பாருங்கள். எண்ணெய் உடல் தோலை நல்ல பொலிவாக்கம். அற்புதமான ஒரு வீட்டு வைத்தியம். எனது அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். இப்போது சனி நீராடு
அப்படின்னும் சொல்கிறாங்க. சரி. அப்புறம் டாக்டர் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது கூட இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது வந்துட்டு சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்றீங்க. இது அது ஏன் சனிக்கிழமைங்க டாக்டர்? ஆரோக்கியத்துக்கு உரிய நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது வந்து எள்ளு. அந்த எள்ளு சொல்கிறோம்ல எள்ளு. இந்த எள்ளுலேருந்து வரக்கூடிய நல்லெண்ணெய் சனிக்கிழமை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சனியோட தாக்கம் குறைந்து உடல் குளிர்ச்சியாகி அவங்களுக்கு உடல் வனப்பு ஏற்பட்டு நல்லெண்ணெய் ஆண்மையை கூட்டும் தெரியுங்களா? ஒரு நல்லெண்ணெய் குடிச்சிங்கன்னா. ஆக இந்த சனிக்கிழமை நீராட சொன்னாங்க. ஆரோக்கியத்துக்கு உரிய நாள். இது கேட்டாலே சிலிக்குதுங்க டாக்டர். ஏன்னா ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று தொடர்பு. எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்றது ஒரு அர்த்தத்துக்கு நல்லது. ஆனால் சனிக்கிழமை குளிக்கும்போது இப்போ டாக்டர் சொல்லும்போது சனீஸ்வரர், எள்ளு, எண்ணெய், அப்போ தாக்கம் அங்கேயும் குறையுது, உடம்புக்கும் நல்லது, சனியோடைய தாக்கம். எப்படிங்க டாக்டர் இது? நம்ம முன்னோர்களை என்ன சொல்கிறதுனே தெரியல. திருக்குறளை எடுத்துக்கோங்க, நீங்கள் பாருங்கள் திருக்குறளை. அதில் பார்த்தீங்கன்னா 2 அடி 2 அடியில் 5 பக்கம் எழுதுகிற மாதிரி வள்ளுவர் அமைச்சிருப்பார். குறுக தரித்தேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து சனி நீராடு அப்படின்னு போட்டாங்கன்னா அதில் விளக்கம் இவ்வளோ இருக்குது. மருத்துவ ரீதியாக விளக்கம் இருக்குது. உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய மற்ற நன்மைகள் இருக்குது. உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது, ஆண்மையை பெருக்கக்கூடிய, எலும்பு வளப்படுத்தக்கூடியது, நல்ல கொழுப்பு. அது உடம்புக்கு தேவையான ஒரு கொழுப்பு. இந்த நேரத்தில் நம்முடைய சித்தர் பெருமகளுக்கு மாந்த நன்றிகளை பாதம் தொட்டு வணங்கணும் டாக்டர். அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம். துலா ராசிக்கான பலனை பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் சந்திராசிரமம், வெளியே சாப்பிடுவது கொஞ்சம் கவனம் தேவை. இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து விஷவாயுவால் வந்து பேதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேதி உண்டாகும், வயிற்று பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் கவனமாக பேசுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. வார மத்தியில் வயிற்று பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அல்லது சிலருக்கு வந்து வார ஆரம்பத்தில் உள்ள பயமெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வார இறுதியில் நல்லது ஒரு காலகட்டம். முயற்சித்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். கால்களில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக முதியோர்கள், இந்த நீரிழிவு என்று சொல்லக்கூடிய இனிப்பு நீர் உள்ளவங்களாம் கொஞ்சம் கவனம் தேவை. வெளியே செல்லும் பொழுது கண்டிப்பாக காலணி, சரியான ஒரு பாதுகாப்பான காலணி போட்டு போங்க. என்னதான் சிக்கனம் செய்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. வீடு கட்ட, வீடு வாங்க உங்களுக்கு வந்து எண்ணம் தோன்றும். முதலில் வந்து லோன் பாஸ் ஆகுமான்னு பாருங்கள். கடனை உடனே வாங்கி இப்போ வீட்டை வாங்கலாம் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அஸ்தம குரு போய்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. பணம் இருந்தால் வாங்குங்க, இல்லை அடுத்த வருஷம் மேய்க்கு மேலே கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வாங்கிடலாம். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். ஊக்கத்துடன் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா அஸ்தம குரு சின்ன சின்ன தவறுகளை வந்து ஏற்படுத்திடுவார். விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்போம். பலனை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் பழைய நட்பு, நண்பர்களை சந்திப்பது, அவருடன் வெளியே சென்று வருவது நன்மையான ஒரு காலகட்டம். வார மத்தியில் சந்திராஸ்தமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் போகும் பொழுது, சந்திர அஸ்தமம் ஏற்படும் பொழுது மறதி, தவறான ஒரு செய்களை மாட்டுவீங்க. தலைவலி உண்டாகும். யாரிடமாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். வார இறுதியில் சண்டை நீடிக்கும். பொறுமை மிக அவசியம். புதிய பொருட்கள் வாங்குவது, சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படுவது, தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படுவது, நரம்பு தளர்ச்சி, உடலில் சில பலகீனமெல்லாம் ஏற்படும். சப்தம குருவால் எல்லா பிரச்சனையும் தீரும். வரன் வர வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு பெண் கிடை இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நேரம் நிற்குது. சோர்வின்றி படித்தால் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், மேன்மை உண்டு. வியாபாரிகளுக்கு தடை ஏற்பட்டு பின்பு அது சரியாகும். முயற்சித்த காலையிலெல்லாம் வெற்றி கிட்டும். 8 ராசிகளை பார்த்துட்டோங்க டாக்டர். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்கு. பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? இலாங்கில இருந்து அழைக்கிறேங்க. மீனாட்சி அழைக்கிறேன். சொல்லுமா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ஒரு குழந்தைங்க அமாவாசை வந்து நம்ம இந்து மதத்துல வந்து அமாவாசை முழு நாளும் ஒண்ணு வரும். சரி. சிலது வந்து இன்னைக்கு பாதி நாளைக்கு பாதின்னு வர்றது உண்டு. ஆமா. அப்படி வரும் அமாவாசை திதியில, அந்த மாதிரி திதியில வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தா சரி, அது வளரும் காலத்துல தப்பான வழியில போயிடும்னு சொல்றாங்களே, உண்மையா இது? உண்மை இல்லைம்மா, உண்மை கிடையாது. அப்படிதான் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா
முழுமையாக தெரிஞ்சிக்காமல் சிலர் வந்து பலனை வந்து அரைகுறையாக சொன்ன உடனே அது வந்து தப்பாக போகுது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமாவாசையில் பிறந்தவங்கெல்லாம் வந்து தப்பான வழியில் போவாங்க அப்படின்னா மற்ற திதியில் பிறந்தவங்கெல்லாம் வந்து என்ன வெளியே நிற்கிறாங்கல்லாம் அப்படி கிடையாது. அந்த குரு எந்தெந்த கெட்ட கெட்ட, அதாவது உங்களுக்கு வந்து இந்த சனி அந்த ராகு கேதுவோட பிடியில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தப்பான முறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாம் பெற்றோர் வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது சரியாக வளர்த்தா சரியாக போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு தவறான கருத்து நினைக்க முழு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டோம்னா அமாவாசையில் பிறந்தவங்க மட்டும்தான் தவறு பண்ணுவாங்கன்னு கிடையவே கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், மது அருந்திப்பட்டு ஓட்டினாலும் தப்பு நிறைய நடக்குமா இல்லையா, விபத்து நடக்குமா இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து மதுவை தான் குறை சொல்லுவோம், யாரை வந்து இந்த திதியில் போனால் எடுக்கவே மாட்டோம். அங்கே பாருங்கள் அந்த லாஜிக் அதில் சரியாக வரல. நீங்கள் நல்ல ஜாதகாரரை பார்த்து அந்த மேற்கொண்டு விவரத்தை பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு கேள்வி ஐயா கேளுங்க. என்னோட ராசிக்கு வந்து நான் யாரோட பழகினாலும் 10 வருஷத்துக்கு பிற்பாடு ஒண்ணு அவங்க என்ன விட்டு புரிஞ்சிடுறாங்க, நான் உலகத்தை விட்டே போயிடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது பகமை வந்துருது. ஏன் என்னோட ராசி இப்படி இருக்குது? என்னோட தொடர்ந்து நான் பார்த்துட்டே வரேன், எனக்கு இப்படிதான் இருக்குது. 10 வருஷம் தான் ஒரு கூட்டாளியோட நிக்க முடியுது. உங்களுக்கு ஜாதகம் கையில வச்சிருக்கீங்களா ஏதாவது? மேச ராசி. சரி. பரணி நட்சத்திரம். இல்ல ஜாதகம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா கையில? ஃபுல்லா வச்சிரல. ஓகே. நட்புக்கு குரு பகவான் தான் முக்கியம். நட்புக்கு குரு பகவான் தான் முக்கியம். அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து ராகுவோட சேர்ந்தாலோ சனியோட சேர்ந்தாலோ பார்த்தாலோ நட்பை முறிச்சிருவாரு. ஆக யாரிடமும் நீங்கள் அதிகமாக நெருங்கி பழக வேண்டாம். குடும்ப விவரங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஓரளவு நீங்கள் நேரம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நட்பு தொடர்ந்து போய்கிட்டே நிற்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு உங்களோட அட்ரஸ் வேணும், உங்களோட போன் நம்பர் வேணும், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க. கேட்டால் கொடுப்பாங்கம்மா, கேளுங்க. நன்றி. ஓகே, நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. அடுத்த நேயர் அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களோட பெயர் என்ன ஐயா? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் ஸ்லாங்கூர்ல இருந்து செல்வம் பேசுறேன். கேள்வி என்னையா? முதல்ல வாழ்த்துக்கள் சார். ஏன்னா தொடர்ந்து நானே குடும்பமும் தொடர்ந்து உங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நன்றி சார். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மனநோய் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, அதுக்கும் நம்மளோட ராசி கிரகத்துக்கு சம்மந்தம் இருக்கா? இன்னொரு கேள்வி வந்து இப்ப எனக்கு சில சமயம் ரொம்ப ஓவர் திங்கிங்காவே இருக்கு. ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு சின்ன விஷயமா தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். இதுக்கும் ராசிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கு? நிச்சயமா சம்பந்தம் உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தகரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது வீடு லக்னத்திலிருந்து நீங்கள் உங்கள் கட்டம் வச்சிருந்தா வச்சுக்கிட்டே கேளுங்க, நான் பார்த்து சொல்லிடுறேன் கரெக்டாக. லக்னம் லான்னு போட்டுக்குவான், லக்னம் இல்லை ஆங்கிலத்தை எல்லுன்னு போட்டிருப்பான், ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுலேருந்து 3வது வீட்டில் உங்களுக்கு வந்து கேது இருந்துச்சுன்னா அல்லது ராகு இருந்து அல்லது நீச்சமான ஒரு கிரகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும். பயம் தற்பொழுது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இதை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க பயமுறுத்திக்கிட்டு. இப்போ உங்களுக்கு பயம் வந்தால் என்ன, நீங்கள் சுற்றி ஒரு கோடை போட்டு உள்ளே உட்காந்துக்கீங்க. உள்ளே உட்காந்து நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன். இதே நிலைமை தான் எனக்கு வந்துச்சு, உடச்சிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு வருங்காலத்தை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்களா? ஆமா, அந்த வருங்காலம் அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. என்ன வயசு உங்களுக்கு? இப்போ எனக்கு இப்போ 26 வயது. சின்ன வயசு தான், விட்டுங்க பிரச்சனையை. ஒன்று ஏதாவது ஒரு முருக மந்திரத்தை எடுத்து நீங்கள் படிங்க, இல்லை காலபைரவ மந்திரத்தை நீங்கள் படிங்க, இப்படி அல்ல ஆஞ்சநேயர் மந்திரத்தை நீங்கள் படிங்க. தீர்க்கமாக நம்புங்க. மந்திரம் படித்து முடின்னு சொல்லுங்கள், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக, நான் வந்து வீரமாக இருக்கின்றேன் படிங்க. வீரமான தெய்வம் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்கீங்க. ஏதாவது ஒன்று எடுத்து வணங்குங்க. நல்ல உடல் பயிற்சி பண்ணுங்க, பூக்குளியில் பண்ணுங்க, எண்ணெய் குளியில் பண்ணுங்க, நிச்சயம் நல்லா வந்துடலாம். கிரகத்தில் உங்களுக்கு கட்டத்தில் இந்த மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும். நன்றி ஐயா. தனுசு ராசிக்கான பலன்கள் இதோ. டாக்டர் தனுசு ராசி பார்ப்போம். வார ஆரம்பத்தில் நன்மையான ஒரு காலகட்டம், எல்லா காரியமும் வெற்றியில் கிட்டும், மனதில் மகிழ்ச்சி உண்டு. வார மத்தியிலும் ஒரு நல்லதொரு காலகட்டம். வார இறுதியில் சந்திராஸ்தமம், இடுப்பு வலி, முதுகு பிடிப்பு வரக்கூடியது. ஆக அந்த முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாயு சம்பந்தமான உணவுகளை சமைக்காதீங்க, தவிர்த்துருங்க. அதிகமான இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க.
வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. கைப்பொருள் இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் உஷ்ணத்தால் சளித்தொல்லை, தலைவலி ஏற்படும். கோபம் சற்று அதிகரிக்கும். பேச்சில் கவனம் வேண்டும். புதிய தொழிலுக்கான ஆலோசனை இதெல்லாம் நட்பு மூலியமாக வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் உண்டு, ஆனால் வருமானமும் சேர்ந்து வரும். மாணவர்களுக்கு சற்று சோம்பல் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உடல் உஷ்ணத்தால் முகத்தில் அல்லது கழுத்தில் வேக்குருன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று வரும் பாருங்க. அனுபவமான ஒரு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பழுத்த எலுமிச்சம்பழம், எலுமிச்சங்காயை தான் எடுத்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப தவறு. எலுமிச்சங்காய் வந்து எசிடிக்கில் உள்ளது. அந்த எலுமிச்சம்பழம் பச்சை தான், பழுத்த அந்த அல்கலைன். ஸோ அந்த அல்கலைன் தான் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும். அந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள், லெமன், அது முழுக்க அல்கலைன். லீமா கஸ்தூரி அல்கலைனில் வரும். ஆக எலுமிச்சம்பழம் பழுத்துச்சுன்னா அது ஒரு சாறு எடுத்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதை முதல்ல சொல்லிட்டேன், இப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. முகத்தில் ஃபுல்லாக பூசுங்க. பூசிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு அதை வந்து கடலை மாவோ இல்லை பச்சைப்பயிரோ ஏதோ ஒன்று போட்டு கழுவிடுங்க. இந்த வேர்க்குரு என்று சொல்லக்கூடியது படிப்படியாக தானாக காஞ்சி போயிடும். சில கருப்பு புள்ளிகள் இருந்தாலும் அதில் போக ஆரம்பிச்சிடும். தோலும் வெளுக்கும். டாக்டர், கோவம் அதிகமாக வரும்னு சொன்னீங்கல்ல. சரி, சில பேர் நினச்சிக்கிறாங்க அந்த கோவம்ன்றது வந்து ப்ளஸ். நான் கோவக்காரன்லாம் அப்படின்னு அது ஒரு ப்ளஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் ரொம்ப கோவக்காரப்பா அப்படின்றது அவர் ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லையா? இந்த கோவப்படுறவங்களுக்கு வருகின்ற நோய்கள் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது வந்து கோவம்ன்றது ப்ளஸ் இல்லை, அது ஒரு மைனஸ்னு. அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவளுக்கு வந்து குன்ம நோய் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் வந்துடும். ஏன்னா படப்படப்பு ஏற்படும் போது உங்களுக்கு லிவர் அதிகமான பித்தத்தை வயிற்றுல விடும் போது வரும். ரெண்டாவது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வேகமாக ஏறும். கோவப்படுறவங்களுக்குலாம் வேகமாக நீங்கள் பாருங்கள். அதுலேருந்து என்ன பண்ண இருதய பிரச்சனைக்கு வந்து சேர்ந்து போயிடும். அப்போ கோவம்ன்றது வந்துட்டு ப்ளஸ் இல்லை, மைனஸ். தேவைப்படும் போது கோவப்படலாம், சும்மா கோவப்பட முடியாது. அடுத்து மகர ராசி பார்ப்போம் டாக்டர். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நட்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், காரிய தடைகள் உண்டு. குழந்தைகளை அதிகமான சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். காரியங்கள் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் பெருக்கம் ஏற்படும். காதல் விஷயங்களில் மேன்மையான ஒரு செய்தி, நல்ல செய்திகள் வந்து சேரும். மகள்கள் உதவி செய்வார்கள். தாயின் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஜாதகருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப சிம்பிள், நல்லா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சமாக சுடுதண்ணி குடிங்க. அரை மணி நேரம் பார்த்து நல்லா சுடுதண்ணி கொடுங்க. பசி எடுத்தால் சாப்பிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா அஜீரணம் போயிடும். மாணவர்களுக்கு நல்லதொரு காலகட்டம். தனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கவில்லை, கவனிக்கவில்லை என்பதால் தொழில் செய்யும் இடத்தில் விரக்தி ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் யாராவது உங்களை கவனிப்பாங்கன்னு சொல்ல மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. கவலையை விடுங்க. கும்பராசிக்கான பலன்களை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் எதையாவது நினைத்து கொண்டு அவநம்பிக்கை கொள்ளுதல். சிலர் இது சரியில்லை அது சரின்னு சொல்லிக்கிட்டே நிற்பாங்க. ஆக இதில் வந்து சில பிரச்சனைகள் தோன்றும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே நாளில் பூக்குளியலை நீங்கள் பண்ணிக்கோங்க. வார மத்தியில் சிலருக்கு வாய்வு தொல்லைகள் ஏற்படும். சுக்கு கசாயம் போட்டு குடிச்சிருங்க, அது சரியாக போயிடும். சில காரியங்கள் நிச்சயமாக தடை ஏற்படும். வார இறுதியில் நல்ல காலகட்டம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும். புதிய கலை பயில்வது, புதிய விளையாட்டுகளில் நீங்கள் வந்து உங்களை இணைத்து கொள்வது. ஜிம்லாம் வந்து உடனே இப்போ புக்கிங் பண்ணிட்டு வருவீங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நலம். பிடிவாதத்தை குறைப்பது நல்லது. மாணவர்கள் நன்றாக தான் படிப்பார்கள். மாணவர்களுக்கு சீரான ஒரு காலகட்டம். பணத்தின் மீது அதிக பற்று ஏற்பட்டு எந்த வழியிலேயாவது பணம் சம்பாதிக்கலாம் என்று போவீங்க. தவறான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டாம். மற்றபடி மற்ற வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். கவனம் தற்பொழுது இருக்க வேண்டும். ஏன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு. தவறு செய்தால் நிச்சயமாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஸ்தானங்களில் சிறு சிறு அவமானங்கள் ஏற்பட தான் செய்யும். அடுத்து 12வது ராசிங்க டாக்டர், மீன ராசி. பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விடலாம். வார மத்தியில் வருமானம் பெருகும். நீங்கள்
ஏதாவது இன்னொரு தொழில் செய்யலாமான்னு யோசிப்பீங்க, செய்யலாம், கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. வார இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். வாய்வு தொல்லையால் சிலர் அவதிப்படுவாங்க. அலைச்சல் அதிகமாக மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது இந்த வருஷம் ஃபுல்லாக தொடரும். அரசாங்கம் சார்ந்த உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸை எடுக்கலாம். அதுக்குண்டான கட்டணத்தெல்லாம் நீங்கள் சரியாக செலுத்திடுங்க. மாணவர்கள் சற்று குழப்பமாக இருப்பார்கள். இது காலப்போக்கில் சரியாகிவிடும். நீரிழிவு, அதாவது மதுமேகம், இனிப்பு நீர்னு கூட சொல்லுவாங்க, குறைய ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம், ஆனால் சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம். கிலா நெல்லி இருக்குது பாருங்கள், கீழ்காய் நெல்லி, வளர்பில் போங்க, வேரோடு பிடிங்கிட்டோம். சில இடங்கள் இருக்குது, கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. இது சுவர்ண பூமி. கொண்டு வந்து கழுவி காய போட்டுருங்க. சிறுகை வெட்டி காய போட்டு ஒரு 300 கிராம் அரைச்சி வச்சுக்கோங்க. கூட குறைவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. 50 கிராம் சின்ன சீரகம் அரைச்சது தான் சேர்த்துங்க. 2த்தையும் 1 டீஸ்பூன் வாயில் போட்டு நீங்கள் சுடுநீர் பருகலாம். அல்லது 2 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு காலை பாதி மாலை பாதி செய்யலாம். எவ்வளோ தண்ணிங்க ஊற்றுறது? ஒரு 500 ml ஊற்றுங்க. 100 ml கொண்டு வாங்க. காலையில் 50, மாலையில் 50 நீங்கள் குடிங்க. நீங்கள் சாப்பிடும் அந்த ஆங்கிலம் வந்து எதுவாக இருந்தாலும் இது சேர்த்தே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலப்போக்கில் இந்த நீரிழிவு குறைந்து அடிக்கடிக்கு சிறுநீர் போகுது பாருங்க, அதுவும் குறைஞ்சிடும். நீர் இழிவு அப்படின்னா நீர் அழிந்து போகுது உடம்பை விட்டு, அதுவும் குறைஞ்சி போயிடும். அதில் 12 ராசிகளை பார்த்தாச்சுங்க டாக்டர். டாக்டர் சற்று முன்பு இந்த கும்பராசிக்கு வந்துட்டு அந்த சுக்கு கசாயம் பற்றி சொன்னீங்களா டாக்டர்? ஒரு நல்ல சுக்கு கசாயம் செய்யறதுனா எப்படிங்க டாக்டர், அந்த சொல்ல முடியுமா? சிறப்பு. நீங்கள் சுக்கை வந்து மேல் தோலை நல்லா சுரண்டிட்டோம். சுக்குக்கு புறத்திலே நஞ்சு, கடுக்காய்க்கு அகத்திலே நஞ்சு, அந்த கொட்டையை எடுத்து போட்டுடணும். இப்போ சுக்குக்கு வந்து தோல் நல்லா சீவி எடுத்துகிட்டு இடித்து நல்லா வந்து அரைச்சி அதை சளிச்சு எடுத்து வச்சுருங்க. பாட்டை சுக்கு அப்படி சூரணம்னு போட்டு எழுதி ஒட்டிடுங்க. எப்பப்போ சுக்கு கசாயம் போடணுமோ 2 டீஸ்பூன் போடுங்க. ஒரு 300 ml தண்ணியை ஊற்றுங்க. சீரகம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து 100 ml குறைச்சி எடுத்துருங்க. நல்லா சூடாக பனங்கற்கண்டு போட்டு சும்மா அப்படியே குடிச்சிங்கன்னா சூடாக காரமாக நிற்கும். உள்ளே போனால் ஒரு மனமாக நிற்கும். வயிற்றில் உள்ள வாயு வெளியேறும். உடம்புல உள்ள வலியெல்லாம் போக ஆரம்பிக்கும். சுக்குக்கு மிஞ்சிய நோயும் இல்லை. ஆமாம் ஆமாம், மருத்துவ சுப்பிரமணிக்கு மிஞ்ச கடவுளும் இல்லை. அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். 12 ராசியும் பார்த்துட்டோம். நல்ல சுக்கு கசாயம் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம் டாக்டர். வணக்கம். 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 உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பெயர் பிலிப், நான் கேரளா அழைக்கிறேன் சார். சரி, கேரளேருந்து திலீப் அழைக்கிறாங்க. பிலிப். ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார், எங்க அம்மா வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி. அவங்க வந்து கொஞ்ச நாளாவே கொஞ்சம் உடல்நிலை வந்து கொஞ்சம் பாதிப்பா தான் இருக்குது. சரி. கிளினிக்ல பார்த்ததுக்கு வந்து அவங்களுக்கு இரும்பு சத்து கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. சரி. இப்ப இரும்பு சத்துக்கு என்ன டாக்டர் செய்யணும்? ரொம்ப சுலபம் பாருங்க. அவங்களுக்கு இனிப்பு நீர் இருக்கா, நீர் இருக்கா அவங்களுக்கு? அதெல்லாம் இல்ல டாக்டர், பிபி மட்டும் தான் டாக்டர் இருக்கு. ப்ரெஷர் இருக்கா? ஆமா டாக்டர். நேரம் குறைஞ்சிட்டு ரத்த குறை வந்தால் அதுவும் குறையணும் சேர்ந்து. சரி, பரவாயில்ல. முருங்கைக்கீரையை அடிக்கடிக்கு சமைச்சு சாப்பிடுங்க. அதிகமான இரும்பு சத்து நிற்கிது. காலையில் நல்ல நல்ல தரமான பேரிச்சம்பழம் குருமா சொல்லுவாங்க, அதை காலையில் ஒரு 4, மாலையில் ஒரு 4 சாப்பிடுங்க. இந்த ரேசின் என்று சொல்லக்கூடிய கருப்பு திராட்சை, காஞ்ச திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம். காலையில் மாலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம். ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், கருவேப்பிலை அதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து சட்டியில் போடுங்க. போட்டு அதை நல்ல ஒரு அரைச்சி போடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் வந்து அது இது பண்ணாது. தண்ணியை ஊற்றுங்க, ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 ml எடுங்க. காலையில் பாதி மாலையில் பாதி குடிங்க. உடனே ஏறிடும். இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்த ஒரே வாரத்தில் ரத்தம் நல்லா ஊறி வந்துச்சு. சுலபமானதெல்லாம் கொடுத்துருக்கோமா, வெளியெல்லாம் போய் தேட தேவையில்லை, வீட்டிலேயே பார்த்துக்கலாம். செஞ்சு கொடுங்க, அம்மா சரியாயிருவாங்க. எத்தனை நாளைக்கு டாக்டர் சாப்பிடணும் இது? இதை சாப்பிட்டுட்டே இருக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை. 1 மாதம் கூட சாப்பிடலாம். சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தால் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க, விட்டுருங்க. விட்டு சாப்பிடுங்க, இரும்பு சத்து உள்ள இருக்கும். அவங்க ராசி லட்சம் ப்ராப்ளம் இருக்கா டாக்டர்? இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா, அர்த்தாசம சனி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ராசிக்கு அர்த்தாசம சனி. கண்டிப்பாக கால் வலி, உடலில் பலகீனம், இதெல்லாமே இருக்கும். 2வது, தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து 8வது வீட்டில் வந்து இப்போ செவ்வாய் இருப்பதனால சில பிரச்சனைகள், செவ்வாய் ரத்தத்துக்குள்ள அதிபதி, இந்த மாதிரி பிரச்சனை தோன்றும். நன்றி, அழைப்புக்கு நன்றி. எந்த பாதிப்பும் இல்லை தானே டாக்டர்? சொல்லுமா. வேற எந்த பாதிப்பும் இல்லை தானே டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னதுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் பதில். வேறு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க முழு ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி, அழைப்புக்கு நன்றி, அழைப்புக்கு நன்றி. டாக்டர் 12 ராசியை பார்த்துட்டோம், நேயர்களையும் பார்த்துட்டோம். எனக்கு ஒரு கேள்விங்க டாக்டர், மருத்துவ தொடர்பாக தான். ரத்த அழுத்தம், சரி, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்களே டாக்டர், இதற்கு நிரந்தர தீர்வுகள் இருக்கா டாக்டர்? இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மனிதன் வந்து அதிகமான கவலைப்படக்கூடாது. என்னைக்கு ஒரு மனுஷன் வந்து கவலைப்படுறானோ அவனுக்கு வந்து எதை நோக்கி கவலைப்படுறான், வருங்காலத்தை எண்ணி சொத்துக்களை சேர்க்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா பணத்தை தேடிக்கிட்டே நிற்கிறான். தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நிற்கிறான். மற்றவங்கள பற்றி யோசனை பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, மனசில் வந்து பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, தூக்கம் குறைந்தால் இரத்த அழுத்தம், உணவில் வந்து உப்புச்சத்து அதிகம் போனால் இரத்த அழுத்தம், ஓய்வு பத்தலையா இரத்த அழுத்தம், மனக்கவலை இருக்கா இரத்த அழுத்தம், பயம் வருதா இரத்த அழுத்தம், வாழ்க்கை உள்ள சூழ்நிலைக்கு ஏற்பதான் அந்த இரத்த அழுத்த நோய் வருது. இரத்த கொதிப்பு. அதாவது ஓய்வு எடுங்க, ஆசனம் போடுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொன்னாங்க. இதை நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர் எப்படி சொன்னாங்க தெரியுங்களா? செம்பாயாங்களா செம்பலம் ஆண்டாடி செம்பாயாங்க. உனக்கு நீ வந்து ஆசனங்கள், இந்த வந்து தியானங்கள், பிராணாயாமம், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இறைவனை வழிபாடு பண்ணுங்க, மனதை அமைதியாக வைக்கலைன்னா இந்த நோய் வந்துடும். நன்றிங்க டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களை. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர், ராகு கேது, இந்த ராகு கேதுனாலே சுபகாரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடியவன் தான் எல்லாருமே பொதுவாக சொல்கிறாங்க. சரி, அப்படிதானே உண்மையிலே? இல்லை இந்த ராகுவும் கேதுவும் நல்ல பலன்களை கூட கொடுக்குமா? இதற்கான பதிலை அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் டாக்டர் கண்டிப்பாக சொல்லணும். நேர்கள் காத்திருப்பாங்க. ராகு கேதுனோடனே ஒரு பயம் வரும் இல்லைங்களா டாக்டர், தடை தான் கொடுப்பாங்கன்னு. இதற்கான பதில் அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க டாக்டர். நேர்களே, இதற்கான பதிலை அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.